வரக்கூடாது. அதே மாதிரி பெண்கள் பௌத்திரம் இல்லாத நாட்கள்ல கலட்டி வச்சு பால்ல முக்கி எடுத்து வச்சிடணும். அதுக்கு பிறகு அந்த நாட்கள் முடிஞ்ச பிறகு பால்ல முக்கி தண்ணியில முக்கி திருப்பி போட்டுக்கணும். அதை எல்லாரும் கடைபிடிச்சிருங்க. என்ன பவித்திரம் இல்லாத நாட்கள் வரப்போகுதுன்னா முந்தின நாளே தெரிஞ்சு வச்சுருக்க. ஓரளவுக்கு வந்துட்டாலும் யார்கிட்டயாச்சும் கலட்டி கொடுத்து அவங்கள தண்ணி அதில் முக்கி பூஜை ரூமில் வைக்க சொல்லிடுங்க. அதான், வேற ஒன்றும் கிடையாது. வேற நீங்கள் வேற எல்லாம் சொல்லியாச்சு. உங்களுக்கு மாலை ஓடுற மாதிரி தான். மாலை ஓட எப்படி இருப்பிய அதே மாதிரி தான் இந்த மாலை. ஓம் அகதி சாய நமக. இந்த மாலை ஓடையில் அற்புதங்கள் தெரியும். நீங்கள் காலையில் எந்திரிச்சு அகத்தியர் நாமத்தையும் சிவமகா வாழைசித்தர் நாமத்தையும் சொல்லிட்டு நீங்கள் தான் முனிவர், நீங்கள் தான் சித்தர்கள் நினச்சிக்கிடணும். ஏன்னா இறைசபை தொடர்பாளர்கள் ஆகிட்டாலே நமக்கு எப்படி தவம் பண்ண தெரியும் அப்படின்னா பக்கத்து வீட்டில் உள்ளவங்களாம் கேள்வி பண்ணுவாங்க. நீங்கள் என்ன சித்தரா முனிவரா, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படி இப்படின்னு கேள்வி வேணா. அதெல்லாம் காற்றுல வாங்கக்கூடாது. அங்கே எங்களுக்கு தீட்சை கொடுத்துட்டாங்க, ஆசி கொடுத்துட்டாங்க, அது இதுன்னு ஒரு கூட்டம் அலையுது. அதெல்லாம் இங்கே எல்லாமே கையில் மாலை கொடுக்கலே எல்லாம் கொடுத்துருவோம். நாங்கள் போட்டுக்கிட்டு அமைதியாக உட்காந்துருங்க. ஒரு 10, 20 நிமிஷம், 24 நிமிஷம் அதிகபட்சம் உட்கார்ந்தா போதும். குறைஞ்சபட்சம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் சாமி அப்படி சொல்ல முடியல. 5 நிமிஷம் தான் எங்களால் இருக்க முடியும். 10 நிமிஷம் 12 நிமிஷம் இருக்கனாலும் பிரச்சனை கிடையாது. உள்ளுக்குள்ள சபையோட நாமம் ஒழிச்சுக்கிட்டு இருக்கட்டும். நல்ல விஷயங்கள் நடக்கணும். ஓம் அகதி சாய நமக. மாலை அகத்திய மாலை, சிவமகா வாழை சித்த மாலை அணிவித்த சீடர்கள் அனைவருக்கும் அகத்திய பெருமானும் வாழை சித்தர் அவர்களின் திருவடிகளிலிருந்து பரிபூர்ண ஆசியை விஸ்வாமித்திரன் அளித்து, இம்மாலையை அணிந்தவர்கள் எல்லாம் சிவராத்திரி அன்று அங்கு வண்டான எல்லையை நோக்கி வரவேண்டும், வந்துவிட வேண்டும். என்னை அகத்திய பெருமானும் வாழை சித்தரும் அழைத்து செல்வார் என்ற நம்பிக்கையுடன் அமர்ந்து வாழை சித்தர் கூறியதை போல் நாமங்களை உரைத்து நான் என்ற ஆணவத்தை துளைத்து அங்க வர விஸ்வாமித்திரனின் பரிபூர்ண ஆசிகள். அத்துடன் மாயா உங்களை எல்லாம் ஆட்கொண்டு தவநிலைகள் காணும் நிலையிலே வரும் நிலைகள், நீங்கள் காணும் நிலைகளை எல்லாம் நீங்கள் ஒரு பார்வையாளராக அதை கடந்து எது வந்தாலும் எவை வந்தாலும் அகத்தியரின் திருவடியையும் வாழை சித்தரின் திருவடியையும் மனதிலே ஏந்தி எவை வந்தாலும் அது மாய நிலைகள் என்ற எண்ணத்திலே 37 முறை அவர்களின் இருவரின் நாமங்களை உரைத்து தவம் மேற்கொண்டு சிவராத்திரி அன்று வந்து சிவபெருமானின் பரிபூரண ஆசிகளை பெறுவதற்கு அகத்திய பெருமானின் திருவடியிலிருந்தும் வாழை சித்தர் அவர்களின் திருவடியிலிருந்தும் பரிபூரண ஆசிகளை அளித்து அமர்கிறேன். விஸ்வாமித்திரன். ஓம் அகதி சாய நமக. ஓம் அகதி சாய நமக. சபைக்கு வரணும்னு நினைச்சிருங்க, இந்த மாலை உங்களை கூட்டு வந்துடும். ஓம் அகதி சாய நமக. நீ கேளுங்க. ஓம் அகதி